இந்த மேலதிகமான தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கொள்ளணும். ஒன்று எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தால் ஹதீஸில் வந்தது 11 தான். எண்ணிக்கை இல்லாமல் ஒருத்தர் தொழலாமா இல்லையாண்டத்தில் கருத்து முரண்பாடு இருக்குது. மூன்றாவது 11க்கு மேலே எண்ணிக்கையை வரையறுக்கிறது பிதாத். 11க்கு மேலே ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது. 11க்கு மேலே தொழலாம் என்று ஒருத்தர் கருதினாரண்டா, அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டா அவர் என்ன செய்யணும்? 15 தொழு 18 தொழு இப்படி. ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் என்ன 23 அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வர்றது பிதாத்தா இல்லையா? மிக தெளிவான பிதாத். அதில் எந்த ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், ரசூல்லாங்க 11 தொழுதுட்டு இருக்க 23 என்ற ரக்காத்தை அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லாக கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறது எவ்வளோ பெரிய பிதாத். அது ஒரு பிதாத்தான நடைமுறை, சந்தேகமே கிடையாது. என்ன சொல்லலாமண்டா இஜ்திஹாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாமண்டா 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றதை இஜ்திஹாதுக்குரியது என்ன செய்யலாம் சொல்லலாம். நமக்கு 11 ரக்காத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகி கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சொன்னாலும் நம்ம உறுதியாக நின்றுவோம். 11 அது மற்றதை பிழை என்றுவோம். ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாங்கள்ட்ட வந்து இரவு தொழுகை எத்தனை என்று கேட்டாங்க. அப்போ அந்த வந்தவருக்கு ரசூல்லாங்க 11 இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யலை, விளங்கப்படுத்தலை. ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க, 2 தொழுங்கன்ட்டாங்க. 2 தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவார்? அவர் 14 விளங்கலாம், 20 விளங்கலாம், 24 விளங்கலாம், 30 விளங்கலாம். ஃபஜ்ர பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க. ஃபஜ்ர பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க. இவர் வந்து 32 தொழுதுட்டு 1 தொழுதாலும் ரசூலாங்க சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை, ரசூலாங்க சொன்னதுக்கு முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம், சாதாரண வாதமும் அல்ல, ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது. இந்த கோணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படி என்று தொழலாம் என்று சொல்றது ஒரு சைடு. ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அதில் ரசூல்லாங்க மாற்றம் இல்லாமல் கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைமில் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய முன்னால் 2 ரக்காத் சுன்னத்தை யார் 4 தொழுதா பிழையண்டுவோம். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை 4 தொழுதா பிழையண்டுவோம். லுஹருக்கு முன்னால் 2 தொழுகிறத 6 தொழுதா என்ன செய்வோம், பிழை என்று சொல்லுவோம். அதே போல் மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து இருக்கிறது யாரும் 4 தொழுதோம்னா பிழை என்று சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ரசூலாங்க இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து. எனவே நாங்கள் வந்து அதில் எப்படி பிழை என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்கிறோம், நம்ம பிழை என்று சொல்கிறோம். 12க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரம் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரண்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அந்த கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது. ஆனால் என்ன கவலைண்டா, இந்த 11க்கு மேலே தொழுகிறவங்க 11 தொழுகிறவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதா குறைஞ்சிட்டு போறான்னு கேட்கிறோம். சுன்னாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம். ஏனென்றா அவர் பின்பற்றது யார, அல்லாஹ்வுடைய தூதரை 23 வருட காலத்தை சொல்லி பின்பற்றாங்க. சஹாபாக்களை சொல்லி என்ன செய்யறாரு, பின்பற்றாரு. அப்படி பின்பற்றிட்டு போறவரை அவர் வந்து 1 ஹவர் 2 ஹவர் நீங்க தொழுவிச்சாலும் பின்னால தொழுகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. நீங்க 23 ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமா தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறதுன்றது அவர் ஷோட்டா உட்கார்ந்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்னண்டா 20 நிமிஷத்தில் அவர் பேர் உட்கார்ந்துட்டாரு, 40 நிமிஷம் ஆகிக்கிறது 23 நீ தானே. அப்போ நீங்கள் 23 வந்து குறைச்சிட்டீங்க, 23 குறைச்சனால 11 அப்படி போய் உட்கார்றான். நீங்கள் இதையே 2 ஹவர் தொழில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த 8க்குரிய மரியாதை என்ன செஞ்சீங்க விளங்கிக்கு, 8 சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும். சட்டப்படி நீட்டி அழகாக தொழிற்சாங்கன்னு சொன்னால் 8 சிறப்பு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. கருத்து முரண்பாடுகளில் எது நியாயம், 11 தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது பிதாத். ஆனால் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முரண்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அதே நேரம் 11க்கு மேலே தொழுகிறவங்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா அது பிழையானது, அது தவறானது. ஆனால் அது பிதத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். என கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு ஞாமிக்கு 11 தான் சுன்னா, மிக சரியானது. அதை நம்ம ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம் என்றது. இது தொழுகை சம்பந்தமான விஷயம்.